எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் அபிராமி, ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் கோச். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சிருந்தேன். நம்மளோட வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கையாக அமைதா, இல்லைனா கர்மா போல் வாழ்க்கை அமைஞ்சி போயிட்டுருக்கா, இல்லைனா கடவுள் தான் நம்ம வாழ்க்கையை டிசைன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காரா? ஸோ உங்களோட நம்பிக்கை என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன். இதுக்கான பதில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்குள்ளே தான் அந்த பதில் இருக்குது. அந்த உங்களுக்குள்ளே உள்ள பதிலை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அந்த ஜாபோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிக்கும் போது உங்களால் டின்னர் சாப்பிட முடியல, ஏர்லி டின்னரும் சாப்பிட முடியல. சரியா? இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு வேலை கிடைக்குது. வேறு ஆப்ஷன் கிடையாது, உங்களுக்கு அந்த வேலைக்கு போய் தான் ஆகணும். நீங்கள் அந்த டின்னரை ஸ்கிப் பண்ணிடுறீங்க, இல்லைனா லேட் நைட் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உடல்நிலை பாதிக்கப்படும் சொல்லிட்டு. பட் நீங்கள் வேலை நிமித்தம் காரணமாக என்ன பண்ணுறீங்க, அது ஒரு பெரிய பொருட்டாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த ஒரு செய்கை, ஒரு ஆக்ட் இன்னைக்கு நம்ம பண்ணுறோம். இது ப்ரொலாங் பண்ணி ஒரு 2 years 3 years இதே பேட்டர்னில் நம்ம உடம்பு போயிட்டுருக்கு. இப்போ இந்த 3 yearsஸை நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரெக்கார்ட், சரிங்களா, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கான ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்க. உங்கள் உடம்புக்கு கேடு தர விஷயமும் நம்ம செஞ்சுருக்கோம். ஓகேவா? இது நம்மளோட எண்ணத்திலிருந்து விளைந்த ஒரு செயல் நம்ம செஞ்சுருக்கோம். சரியா? ஸோ இந்த செயல் மூலயமா ஒரு 3 years கழிச்சு உங்களுக்கு உடல் ரீதியான ஒரு பாதிப்பு வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் செய்கிற செயலோட விளைவு அதுதான் உங்களோட கர்மா. ஓகேவா? இப்போ நீங்கள் செய்கிற செயலோட விளைவு 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு திருப்பி கொண்டு வருது. நீங்கள் செய்கிற செய்கை உங்களுக்கு அந்த கர்ம வினையோட பலனை திருப்பி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருது 3 வருஷம் கழிச்சு. ஸோ கர்மா இந்த இடத்துல ஒர்க் ஆகுதா? ஸோ கர்மா அப்படிதான் வாழ்க்கை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுலாமா அந்த இடத்துல? ஸோ இங்கே என்ன புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கர்மா படியும் வாழ்க்கை அங்கே நடக்குது. கர்மாக்கு ஏற்ற விளைவும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். சரியா? அது உங்கள் கண்ணு முன்னாடி உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவாக வந்துருச்சு. சரியா? இப்போ நம்ம கர்மா படி தான் வாழ்க்கை நடக்குது, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுலாமா? இல்லை இல்லையா? அந்த இடத்துல என்ன போடுவோம், நம்மளோட அந்த 3 வருஷம் கழிச்சு இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற எண்ணத்தை, நல்ல எண்ணத்தை நம்ம விதைப்போம். ஏன் உடம்பு நான் சரி பண்ணி ஆகணும், ஏன் உடம்பை நான் குணப்படுத்தி ஆகணும் அப்படின்ற தாட்டை நீங்கள் விதைக்கிறீங்க. இதுதான் எண்ணம் போல். சரியா? எண்ணம் போல் வாழ்க்கை எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. தாட்டை நீங்க விதைக்கிறீங்க. சரியா? விதைச்சி அதுக்கான செயலில் ஈடுபடுறீங்க. மேபி வேற ஜாபுக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி உடம்புல ஏற்பட்ட டேமேஜஸை நீங்கள் சரி செய்யறதுக்காக ஒரு மருத்துவ உதவியோ இல்லை வீட்டிலே கை மருந்தோ சத்தான ஆகாரங்களோ ஏதோ ஒன்று நீங்கள் இனிஷியேட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஓகேவா? இது நீங்கள் சென்ட்டாக நீங்கள் கொடுக்குற எண்ணம் போல் வாழ்க்கை. கரெக்டா? இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது எண்ணம் போல் வாழ்க்கை உங்களோட ஹெல்த் ரெக்கவரி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் முழுசாக குணமாகலை. இடையில பெரிய வலி வேதனைகள், ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது இந்த மாதிரியானதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஏன் அது இருந்துட்டு இருக்குன்னா, இன்னும் ரெக்கவரி ஆகலை. ஏன்னா உங்களோட டேமேஜஸ் அதிகம். 3 yearsஸை நீங்கள் கிரியேட் பண்ண டேமேஜ், அதாவது உங்களோட கர்மிக் ரெக்கார்ட் அந்த இடத்துல 3 வருஷத்துக்கான பலன் உங்களுக்கு சேர வேண்டியது அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ப்ரெசன்ட்லி நம்ம முயற்சி பண்ணி அந்த ரெக்கார்டை உங்களோட உடல் ரீதியான பிரச்சனையை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் இப்போ நீங்கள் விதைக்கிற எண்ணம். ஸோ இதை முயற்சி பண்ணி உங்கள் ஹெல்த் வந்தைகளெல்லாம் மீறி ரெக்கவர் பண்ணி கொண்டு வரீங்க. அந்த பழைய கர்மா வினையை பிரேக் பண்ணி உங்களோட நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஹெல்த்தியான லைஃப்க்கு போகிறீங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ப்ரெசண்ட்டாக நீங்கள் போடுற எண்ணம் படி செயல் செஞ்சு அதுபடி உங்கள் வாழ்க்கை ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி பண்ண கர்மாவோட விளைவு உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து போராடி நீங்கள் ஜெயிக்கிறீங்க. இப்படி தான் வாழ்க்கையில் கர்மாவும் எண்ணம் போல் வாழ்க்கையும் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. சிம்பிளாக லைனில் நம்ம சொல்லணும்னா, நமக்கு எண்ணம் போல் தான் நம்ம வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. கர்மான்றது ஆல்ரெடி நீங்கள் விதைச்ச எண்ணம் இப்போ கண்ணு முன்னாடி தடையாக நின்றுட்டு இருக்கு. இப்போ நீங்கள் நினைக்கிற எண்ணம் ப்ராக்ரஸ் ஆக விடாமல் தடையாக நின்றுட்டு இருக்கு. இப்படி தான் கர்மாவை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி நீங்கள் விதைச்ச எண்ணம் செயல் அதோட விளைவு தான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுவும் நீங்கள் விதைச்சது தான். கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் விதைக்க போகிற எண்ணமும் அதை பீட் பண்ணி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க.
அதுவும் எண்ணம் போல் வாழ்க்கை தான். சரிங்களா? ஸோ உங்களோட டெஸ்டினி, ஃபியூச்சரை நீங்கள் தான் எழுதிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, கிரியேட் பண்ணிட்டு. அண்ட் யூ ஹாவ் ஆல் பவர்ஸ் டு ரீரைட் இட் வித் தி ப்ரெசன்ட் மொமெண்ட். இந்த இடத்துல இப்போ புதுசாக நீங்கள் விதைக்கிற எண்ணம் செயல்னால அந்த டெஸ்டினியை உங்களால் ரீரைட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ரீரைட் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வினை, ஆல்ரெடி நீங்கள் எழுதிட்டு வந்த அந்த வினை உங்கள் வாழ்க்கையை வந்து வழி நடத்தும். நீங்கள் அந்த இடத்துல துவண்டு உட்காந்துருவீங்க. ஸோ எத்தனை பேர் இதை ரீரைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, முயற்சி பண்ணி ஜெயிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே கடவுளோட ரோல் என்ன? ஒரு கொஷின் வருதில்ல, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் எழுதுகிறோம், ஓகே ஃபைன், இங்கே கடவுளோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது, நீங்கள் இந்த இடத்துல கர்ம வினையோட, உங்களோட செயலோட வினையோட போராடிட்டு இருக்கும்போது அங்கே கூட வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு, எந்த டாக்டரை பார்க்கணும், என்ன வைத்திய முறை எடுத்துக்கணும், என்னென்ன மாற்றிக்கணும், உங்கள் பழக்க வழக்கங்களில் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும், இது நடந்தால் இது நடக்கும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல், என்ன பண்ணால் நீங்கள் சரியாவீங்கன்ற வழிகாட்டுதலை உங்கள் கூடவே இருந்து, உங்களுக்குள்ளே இருந்து ஒரு அறிவாக, ஒரு நாலேஜாக நிறைய குருமார்கள் மூலியமாக, ஆதாரங்கள் மூலியமாக நமக்கு ஆல்ரெடி கொட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல அதை எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதுதான் நம்மளோட வேலை. இப்போ கடவுள் உங்கள் கூடவே தான் இருக்காரு, நாலேஜா, கைடா, குருவா உங்களுக்கு எப்பவுமே வழிகாட்டிட்டு இருக்காரு. ஆனால் முயற்சி பண்ண வேண்டியது யாரு? நம்ம தான். ஸோ சிந்திங்க, வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க, ஜெயிச்சு வாங்க. பிலீவ் யூ கேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.